அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்வான் தாழ்த்தி கேட்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். Luke 18:27 verse. Jesus replied, what is impossible with man is possible with God. Amen. Thank you Jesus. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக போனாங்க உங்க பாதத்தண்டை வருகிறோம் ஐயா. என்னென்ன காரியங்களுக்காக விசுவாசிக்கிறார்களோ நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்பா, நீங்க அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறீங்களோ கர்த்தாவே, சூழ்நிலைகள் நேர்மாறாக இருக்கலாம். ஏன்னா நீங்க அநேக வேலையில அப்பா எங்களோட விசுவாசத்தை நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. எங்க விசுவாசத்தை நீங்க பரீட்சை பார்ப்பீங்க கர்த்தாவே, நாங்க உறுதியா இருக்கிறோமா இல்லையான்னு. ஆமாப்பா, கண்ணீர் பாதைகள் இருக்கும், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள் இருக்கும். அதன் மத்தியில என் தேவாதி தேவன் அவர் சொன்னது அவர் செய்வார்னு விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். Have faith, my brothers and sisters. Put all your trust and your tears under the feet of Jesus Christ and under the heavenly throne. He will bring it to pass. He will bring things where you never even imagined. நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கும் வேண்டிக் கொண்டிருக்கிறதுக்கும் மேலாக செய்கிற தேவாதி தேவன். You will do things beyond our understanding, Lord. ஒவ்வொருத்தர் இருதயத்தை நீங்க பேசுவீராக. அவங்கள பலப்படுத்துங்க. You strengthen each and every one of their hearts right now. கர்த்தர் இந்த காரியத்தை அவர் எல்லாம் செய்து முடிப்பார்னு விசுவாசிக்க பேச. மனிதர்கள் சொல்லலாம், இது இப்படியே போயிடும், அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க முன்னேற முடியாது, எப்படி வரும், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு மனிதர்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தாவே, உங்களே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு, உங்களே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, நீங்க எல்லாம் கூடும் என்று சொல்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், நன்றி எடுக்கிறோம். இப்பொழுதே நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. In faith we praise thee and we glorify thee. என்னென்ன காரியத்தை குறித்து அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை நீங்க செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் இல்லை, இவங்க கண்கள் காண போவதுக்காக ஸ்தோத்திரம். நெடுநாளா காத்திருக்கிற காரியங்களுக்கு நீங்க ஒரு முடிவு கொடுக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். Sometimes the things which you're going through you may not understand it, but now you will understand what Jesus was making in the background. நீங்க எங்களுக்கு மறைவாக என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தீரோ அது இப்பொழுது வெளியரங்கமாகறப்போதான் எங்களுக்கு புரியும். கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியம் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை அவங்க பார்க்க போதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க செய்து அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்க Jesus, you do it for them. anything அப்பா, their family perspectives, குடும்ப காரியங்கள், மேரேஜ், ஜாப், பிஸ்னஸ், மினிஸ்ட்ரி and whatever they are trying, ஆமாப்பா, ஸ்டடீஸ் காரியங்கள், ரீலொகேஷன், எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நீங்க நேர்த்தியா செய்து முடிச்சு கொடுக்க போதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களை ஆசீர்வதிப்பீரா. let them be known that Jesus has blessed this people அப்படின்னு தெரிந்து கொள்ள கிருபை செய்வீரா. நீங்களே வழி நடத்துங்க. இது எப்படின்னு தெரியல, ஆனா ஜீசஸ் தான் எனக்கு இது எல்லாமே செய்தார் அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்ல போவதுக்காக ஸ்தோத்திரம். Yes, you are confirming it. Yes, Lord, thank you Jesus, and they're going to see it in the name of Father, the Son, the Holy Spirit. Amen. Thank you. கர்த்தாவே, இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ தேவைக்கு மிகுதியாக எதிர்பார்த்ததுக்கு மேலாக செய்கிற தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. உங்க கரம் முன்னும் பின்னும் அவங்க இருப்பதாக. தேவதூதர்களா பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. வீட்டை சுற்றிலும் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. நீங்களே எல்லா காரியத்தை வாய்க்க செய்வீராக. அவங்க இருதயத்தின் வேண்டுதல்களை நீங்க உங்க சித்தத்தை போல according to the will of God it will be done. Amen. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.